வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அடுத்த ரங்கோலி பார்க்க போகிறோம். இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியானது. சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துருக்கலாம். நான் A4 ஷீட்டை வந்து ஸ்கொயராக சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து க்ராஸாக இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி கோன் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இப்படி இது சும்மா 3 ஸ்டெப்ஸ் ஒர்க் தான், ரொம்ப ஈஸியானது. அடுத்து இந்த சைடு இப்போ இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரலாம். இப்படி கொண்டுட்டு வந்துட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் நம்ம திருப்பி அதே இந்த கோடு இருக்குல்ல, அதே இதுக்கு நம்ம இங்கே இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபோல்டிங் கம்ப்ளீட்டு. இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இதுதான் நம்மளுடைய பர்ஃபெக்ட் ஷேப்பு. ஸோ இதில் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இதில் நான் கலர் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். இப்படி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேவரட் கலர்ஸ் தான், என்ன பிடிக்குதோ, என்ன மாதிரி டிசைன் இல்லை வேறு ஏதாவது கோடாக இல்லை ஏதாவது பேட்டர்ன் மாதிரி வரைகிறதுனா கூட வரைஞ்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சும்மா வந்துட்டு ஒரு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு இதை பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், நமக்கு இப்படி இருக்கும். இப்போ இதே போல் 1 2 3 4 5 6 7 8 டோட்டல் 8 பீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து நான் க்ளூ போடலை, சும்மாவே நான் காமிக்கிறேன். தேவைப்பட்டால் க்ளூ போட்டுக்கலாம், நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கேப் இருக்கு இல்லையா, இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த கோடு இருக்கு இல்லையா, கேப் இருக்கும் நமக்கு, அதில் அப்படி உள்ளே போடணும். நமக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு பேட்டர்ன் கிடச்சிரும். ஸோ நான் க்ளூ போடலை, பட் போட்டுக்கலாம். நம்ம க்ளூ போடணும் அப்படின்ட்டாக்க நம்ம கஷ்டப்பட்டெல்லாம் போட வேணாம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல க்ளூ ஒரு டாட் வச்சுட்டு நம்ம போட்டுட்டோம்னாலே அது நின்றுக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை போட்டு காமிச்சிட்றேன். சாரி, இந்த மாதிரி வரும். எண்டில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இதை வந்து ஃப்ரண்ட் இதை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். க்ளூ வைக்காதனால கலண்டுருச்சு. நான் நெக்ஸ்ட் இப்போ வச்சு க்ளூ போட்டுட்டு இதே இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இது இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் அதுக்கும் ஒரு ட்ராப் க்ளூ போட்டுடுறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆகும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒட்டிக்கும். இந்த பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக செட் ஆகிரும். நான் அடுத்து இந்த சைடு ரைட் சைடில் வைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒட்டிடுறேன். அடுத்த பீஸு, லாஸ்ட் பீஸு இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ நம்ம இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த எட்ஜு வந்து இதுக்குள்ளார போகணும். ஸோ இந்த இடத்துல லைட்டாக ஒரு ட்ராப் வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிறத மெல்லமாக ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு வரும். இன்னும் காயலை, அதனால் எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை அப்படியே பேக் சைடு டர்ன் பண்ணிவிட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சில பேப்பர் ஏதாவது அன்இவனாக இருந்திருக்கும், அதனால் கூட இந்த மாதிரி ஆகும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு ஒரு குட்டி சர்க்கிள் கேப் தெரியும். அது வேணும்னா ஏதாவது போட்டு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் இன்னும் இது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதே போல் இன்னும் 2 பெட்டல் கூட ரெடி பண்ணிக்கோங்க. 6க்கு பதிலாக 8க்கு பதிலாக 10 அந்த 12 அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கெல்லாம் எந்த கலரிங்கும் கொடுக்கல, எனக்கு இந்த பேட்டர்னே போதும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கும் வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் வேறு இடத்துல டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுத்தோன்னா நல்லா ஆகிடும். புக்கில் வச்சு இப்படி வச்சோம்னா ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சம்மர் லீவில் பசங்களோட உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.